ஆசரிப்பு கூடாரம் என்ற பகுதியை நாம் கிருபையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு முறை கூட போடுங்கப்பா. அந்த கிருபாசனம் ஆசரிப்பு கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரத்தை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். பல பகுதிகளை நாம் படித்திருக்கிறோம். இங்கே சுற்றி ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்கே வாசல் இருக்கிறது. இந்த வாசல் வழியாக உள்ளே போனால் இங்கே பலிபீடம் என்ற முதலாவது இடத்தை நாம் சந்திக்கிறோம். ரெண்டாவதாக தொட்டி, கால் கழுவுகிற தொட்டியை குறித்து இங்கே நாம் வாசித்தோம். அடுத்து இங்கே ஒரு திரைச்சீலை இருக்கிறது. அதற்குள்ளே போனால் பரிசுத்த அப்பங்களை வைக்கிற மேஜை இருக்கிறது. குத்து விளக்கு இருக்கிறது. இங்கே தூப பீடம் இருக்கிறது. இதற்கு அடுத்தாற் போல ஒரு திரை ஒன்று இருக்கிறது. இந்த திரைக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி என்ற ஒன்று இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி தான் நாம் இதுவரைக்கும் சில வாரங்களாக நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற கிருபாசனம் என்ற ஒரு பகுதியை நான் சிந்திக்கலாம் என்று விரும்புகிறேன். இதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ளே உள்ள பொருட்களிலே கடைசி பொருள். தேவன் அங்கே உள்ளே வைத்த பலிபீடம், தொட்டி, மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம் இவைகளை தவிர உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம் என்று சொல்லுகிறதான் அங்கே வைக்கப்பட்ட பொருட்கள். தூப கலசத்தையும் நாம் கவனித்தோம். இன்றைக்கு இந்த கிருபாசனத்தை குறித்து கவனிக்கலாம் என்று எண்ணுகிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்முகம் உள்ளவர்களுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாயிருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனுடைய மாறாத அன்பின் கரங்கள் எங்களை போதித்து வருகிறதுக்காக நன்றி. பிரயோஜனமானவைகளை போதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சத்தியத்திலிருந்து பிரயோஜனமான காரியங்களை எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த கிருபாசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தில் நான் வாசிக்கிற வேளையிலே நான் சொன்னது போல் இங்கே நிறைய பொருட்கள் இருக்கிறது. பலிபீடம், தொட்டி, குத்துவிளக்கு, மேஜை,
உடன்படிக்கை பெட்டி, தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி, இப்படி நிறைய பொருட்கள் இருந்தாலும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரதான ஆசாரியர்கள் வேலை செய்கிறாங்க, ஆசாரியர்கள் வேலை செய்கிறாங்க, ராஜா வந்து போகிறார், பிரபுக்கள் வந்து போகிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உள்ளே வந்துட்டு போகிறாங்க. ஆனால் எங்கேயுமே ஒரு ஆசனம் என்ற ஒரு பொருள் அங்கே கிடையாது, ஒரு சேர் கிடையாது. உள்ளுக்குள்ள ராஜா வந்தாலும் சரி, மந்திரி வந்தாலும் சரி, பிரதான ஆசாரியன் இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்குள்ளே ஒருவருக்கும் என்ன கிடையாதுன்னா நோ சீட், யாருக்குமே சீட்டு கிடையாது. இந்த நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டால் ஆசனம் அல்லது ஆங்கில சொல்லிருக்கு மெர்சி சீட், தமிழில் இதை கிருபாசனம் என்று போட்டிருந்தாலும் அதை ஆங்கில புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா மெர்சி சீட், இரக்கத்தின் ஆசனம். ஆலயத்துக்குள்ள ஒரே ஒரு சீட்டு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு, அது கிருபைக்கு மாத்திரம்தான், கிருபாசனம் தேவனுக்கு மாத்திரம்தான். தேவன் சொல்லுகிறார், அங்கே இருந்து நான் உன்னோடு பேசுவேன், உன் ஜனங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் அங்கிருந்து கற்பிப்பேன். 2 காரியங்களை ஆண்டவர் அந்த கிருபாசனத்திலிருந்து செய்வாராம். ஒன்று, மோசையோடு பேசுவேன், உன்னை நான் சந்திப்பேன், உன்னோடு பேசுவேன், உன்னை கற்பிப்பேன். அப்போ அங்கே 3 காரியம் நடக்கிறது. ஒன்று தேவனுடைய சந்திப்பு, இன்னொன்று தேவனுடைய வார்த்தை பேசுவேன், மூன்றாவதாக தேவனுடைய போதிப்பு. இந்த ஆலயத்துக்குள்ளே 3 மிக முக்கியமான காரியம் இங்கே நடக்கிறது. இது எப்போனா கடைசியாக மனுஷன் எல்லாத்தையும் கழுவி உள்ளே போய் தூபம் காட்டி எல்லாவற்றையும் நான் விளக்கமாக படித்திருக்கிறோம். கடைசியாக ஒரு ஆசனம் அங்கே ஆண்டவருக்கு போட்டிருக்கு. அந்த ஆசனத்திலிருந்து தான் தேவனுடைய சந்திப்பும் தேவனுடைய வார்த்தைகளும், நான் சொல்லுவேன் தேவனுடைய போதனைகளும் அங்கே கிடைக்கிறது. அப்போ அதற்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் எவ்வளவுதான் பெரியவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தாலும், போதகராக இருக்கலாம், பிரதான ஆசாரியராக இருக்கலாம், ஆசாரியராக இருக்கலாம், அவர் ராஜாவாக இருக்கலாம், ஒருவனுக்கும் அங்கே என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா ஆசனம் கிடையாது. இங்கே உள்ளே வருகிற எல்லாரும் வேலை செய்ய வேண்டும். உள்ளே வருகிற ஒருவனும் சோம்பேறியா உட்காரவோ படுக்கவோ அங்கே எதற்குமே பயன்படுத்தக்கூடாது. அது அங்கே இருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி கிருபாசனம், தேவன் தம்முடைய ஆசனத்தை அமைக்கிறதுக்கு மாத்திரம்தான், தேவனுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயத்தில் இடம் இருக்கணுமே தவிர எந்த மனிதனுக்கும் அங்கே சிங்காசனம் போட்டு மரியாதை கொடுத்து கனத்தை கொடுத்து அந்த இடத்தை நான் பயன்படுத்தவே கூடாது. ஆலயத்தை கனப்படுத்தப்பட வேண்டியவர் ஒரே ஒருவர் தான், தேவன் மாத்திரம்தான். அந்த ஆசனம் அவருக்கு மட்டும்தான் போடும். நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 வித்தியாசமான சம்பவங்கள் இருக்கின்றன. ஏன்னா அந்த உள்ளே பொறுப்பாக இருக்கிற ஆசாரியன் எப்போதுமே அந்த பணியை சுறுசுறுப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் ஒரு இடத்துல ஸ்ட்ராகண்டாக உட்கார்ந்துட்டான், தன்னுடைய பணியை முடித்து உட்கார்ந்துட்டான்னா தீமைகள் சபைக்குள்ளே பிரவேசிச்சிடும். ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் தயவு செய்து 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பொழுது அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய சீலோவிலே புசித்து குடிச்சாங்க. இந்த அம்மா ஜெபம் பண்ண வர்றா, அன்னாள் ஜெபம் பண்ண வர்றா. வேதம் சொல்லுகிறது, ஆசாரியனாகிய
ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல உட்கார்ந்திருக்க, சேர் போட்டு உட்கார்ந்துட்டார். ஆனா அங்க சேர தேவன் அனுமதிக்கவே இல்லை. தேவன் இந்த கூடாரத்தை உண்டாக்கின பொழுது சேர் நாட் அலவுட். ஒரே ஒரு சேர் ஆண்டவருக்கு தான், கிருபாசனம் தான். ஆனால் இங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க, முதல் முறையாக வாசல் நிலை அண்டையிலே ஆசாரியன் சேர் போட்டு உட்கார்ந்துட்டான். அவன் உட்கார்ந்து இருந்ததுனால அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமை வந்தது. கடைசியாக முடிவிலே அந்த எந்த சேரில் உட்கார்ந்தானோ அங்கேயே செத்தான். அங்கேயே அவனுடைய முடிவு முடிஞ்சு போச்சு. அவன் சேரில் உட்கார்ந்துருந்ததுனால மல்லாக்க விழுந்தான், கழுத்தை முறிஞ்சு அங்கேயே செத்து போயிட்டான். ஒரு இடத்தை அவன் தவறான இடத்தை அவன் உண்டாக்கினதுனால அவனுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவனுடைய ஃபேமிலியினுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு, ஊழியமும் முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கே தகதாத ஒரு இடத்துல அவன் வந்து சேர் போட்டான். அந்த போட்டதுனால அங்கே என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப துக்கமான சம்பவங்கள் நடந்தன. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவன் வாசல்ல உட்கார்ந்ததுனால நடந்ததனுடைய தீமைகளை நீங்க பாருங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் ஆசாரியர் உட்கார்ந்துட்டாரு. அவர் உட்கார்ந்த உடனே நடந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது பாதிக்கப்பட்டது பிள்ளைங்க பேலியாளின் பிள்ளையா தான் செய்ய வேண்டிய, தான் சுறுசுறுப்பான் நின்று எல்லா பணிகளையும் கர்த்தருடைய பணிகளை செய்ய வேண்டிய ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டாரு. முதலாவது பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக மாறினார்கள். 2ஆவதாக அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, ஆசரிப்பு கூடார வாசல்ல உட்கார்ந்துட்டாரு. இப்போ நடக்கிற வாசல்லையே பாவம் நடக்கு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்லையே துணிகரமான பாவங்கள் நடக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு கேட்டால், இந்த ஆசாரியன் உலாவ வேண்டிய ஆசாரியன், சுற்றி சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆசாரியன் சேரில் உட்காராமல் சுற்றி என்ன நடக்குது, என்ன காரியங்கள் சம்பவிக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியவர் உட்கார்ந்துட்டாரு. அவர் உட்கார்ந்ததுனால வாசல்லையே என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய தூரத்தில் நடக்கல, தேவனுடைய சந்நிதியிலே தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசல்லையே துணிகரமான பாவங்கள் நடந்ததை வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்ததால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாகவே அங்க என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா பாவம் நடக்கு. நீங்க 3ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அந்த நாள்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது.
பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டு சேரை விட்டு படுக்க போட்டார். இப்போ முதல்ல சேர் போட்டு உட்கார்ந்தாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா கோயிலுக்குள்ளேயே படுக்கையே போட்டார். படுக்க போட்டு அவர் படுத்து கொண்டிருந்தார். கண்கள் எல்லாம் இருள் அடைந்தது. நீங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பெட்டி வெளியே போச்சு. தேவனுடைய இடத்தை விட்டு பெட்டி இடம் மாறி போச்சு. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. தேவனுடைய மகிமை விலகினது. தேவனுடைய தண்டனை அங்கே வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவன் செய்யக்கூடாத இடம் சேர் போடாத, எந்த மனிதனுக்கும் அங்கே சேர் போடாத. அங்கே உட்கார வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா தேவன். ஆலயத்திலே கனப்படுத்தப்பட வேண்டியவர், ஆலயத்திலே உட்கார வேண்டியவர் தேவன் மாத்திரம்தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதில் கவனமாக இருக்கணும். எவ்வளவுதான் பெரிய பிரதான ஆசாரியர் இருக்கட்டும், எவ்வளவுதான் பயன்படுத்துகிறவராக இருக்கட்டும், ஆலயத்திலே கனப்படுத்தப்பட வேண்டியவர் தேவன் மாத்திரம்தான். ஆலயம் தேவனுக்குரியது. அது எந்த மனிதனுக்கும் கனத்தை கொடுக்குற இடம் இல்லை, எந்த மனிதனை உயர்த்துகிற இடம் இல்லை, எந்த மனிதனையும் புகழ்கிற இடம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் ஆசனம் போட்டு உட்கார வச்சிடக்கூடாது. அங்கே உட்கார வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா தேவன் மாத்திரம்தான். ஆனால் நான் தாழ்மையை விசுவாசிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். இந்த ஏலிக்கும் வயசாகி போச்சு. புதிய ஏற்பாட்டில் லூக்காவில் வாசிப்பீங்கன்னா அங்கே சகரியாவுக்கும் வயசாகி போச்சு. ரொம்ப வயசான ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த சகரி அங்கே என்ன பண்ணார்னா சேர் போட்டு உட்காரல. தன்னுடைய நாட்களில் அவர் அங்கே ஆலயத்தில் எனக்கு வயசாகி போச்சு, ஆனால் நான் சேர் போட்டு உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி சேர் போட்டு உட்காரல. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே எங்க ஒளிஞ்சுதான் தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்ப 2 காரியம் நடக்கு. ஒன்று, ஆசாரிய நிலையில நின்று தூபம் காட்டுறான். தன்னுடைய வேலையை நின்று அங்கே யாருக்கு அங்கே சேர் போடலாம கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் தூபம் காட்டுறான். ஜனங்கள் வெளியே நின்று கொண்டு, ஜனங்களுக்கு அங்கே யாருக்கு சேர் போடல, ஜனங்கள் எல்லாரும் நின்று கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சேர்ன்னு சொல்கிறது உட்காந்துருக்க சேர்ன்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் கணம், ஹானர். எந்த மனுஷன் ஹானர் இல்லை. எவ்வளோ பெரிய வந்தாலும் நின்று தான் ஆண்டவருக்கு வந்து ஜெபம் பண்ணான். இவரும் நின்றுட்டு தான் தூபம் காட்டினார். இவர் ஆசாரி ஆகிட்டார், இவருக்கு வந்து பதவி இருக்குது, அதனால் அவருக்கு சேரை போட்டு தூபம் காட்டுங்கன்னு சொல்லலை. அவர் வந்து நின்று தூபம் காட்டுறாரு. அங்கே வந்து ஜனங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. நடந்த என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலயத்துக்குள்ளே தரிசனம் உண்டாச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏலியின் காலத்தில் பார்த்தீங்கன்னா தரிசனம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, எல்லாம் அபூர்வமாக இருந்தது. அதனால் நடந்த என்னென்னா குடும்பத்தில் குழப்படி, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பம் இருள் அடைஞ்சு போய் கிடந்தது, பிள்ளைகள் பேலியாள் பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனால் இங்கே ஆசாரி நின்று கொண்டு தூபம் காட்டிக்கிட்டு இருக்கான், ஜனங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா தரிசனமும் கிடைத்தது, தேவனுடைய வார்த்தையும் கிடைச்சது. அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய பிள்ளை உனக்கு சந்தோஷமாக இருப்பான், உன் பிள்ளை அநேகருக்கு சந்தோஷமாக இருப்பான், அவன் எலியாவை போல தேவனுக்கு முன்பாக நடப்பான், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான். இதெல்லாம் எங்கே நடந்துன்னு கேட்டிங்கன்னா ஆசாரியன் தூபம் காட்ட நின்னா ஜனங்கள் நின்றாங்க. 2 பேரும் எங்கே தேவனுக்கு முன்பதாக, ஆசாரியனும் ஜனங்களும் எங்கே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய இடத்துல நின்று தங்களுடைய பணிவிடை செய்வார்களோ அங்கே என்ன உண்டாகும்னா சந்தோஷமும் உண்டாகும், மகிழ்ச்சியும் உண்டாகும், அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும். ஜனங்கள் உத்தமமான ஜனங்கள் கர்த்தருக்கு நடப்பாங்க. இந்த ஊழியங்களிலே நிறைவேற வேண்டுமானால் அவங்கவுங்க எங்கே நிற்கணும்னா நிற்கணும்.
நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர்கள் நிலையிலே நின்றார்கள் என்று சொல்லியிருக்கும். ஐ திங்க் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 5:12. ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூறுகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடே கூட பூரியைகளை ஊதுகிற ஆசாரியர் 120 பேர் நின்றார்கள். எல்லாரும் அங்கே நின்றார்கள் என்றுதான் எழுதப்பட்ட. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் எல்லாரும் பூரியைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கிச்சு. அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எல்லாம் நீங்கள் அடிக்கடி வாசித்தீங்கன்னா நின்றார்கள். அப்போ ஆசனம், கிருபாசனம் என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது ஆலயத்தில் ஒரே ஒரு ஆசனம்தான் தேவன் அனுபவித்திருக்கிறார். அது கிருபாசனம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் ஆண்டவர் கிருபாசனம் என்று அதுக்கு பெயர் வைத்தார்? நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். அங்கே பாருங்கள், ஆண்டவருக்கு பல பேர் இருக்கு. ஆண்டவர் நியாயாதிபதி, ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும்போது நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி வைக்கும்போது உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னார். அதுக்கு நிறைய பேர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் தான் உட்காருகிற, ஜனங்களை சந்திக்கிற அல்லது ஜனங்களோடு பேசுகிற அல்லது ஜனங்களுக்கு போதிக்கிற அந்த ஸ்தானத்துக்கு என்ன பேர் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா கிருபையின் ஆசனம், மேர்சி சீட். ஆண்டவர் தன்னுடைய இடத்துல எப்படி உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் கிருபையின் ஆசனத்தின் மேலே தான் உட்கார்ந்திருக்கிறார். அவரை குறித்து நீங்கள் எத்தனையோ பெயர்களை அவருக்கு கொடுத்திருந்தாலும் பட் தனக்கென்று வைத்த ஒரு சேர், தனக்கென்று போட்ட ஸ்தானம் என்ன பேர்னு கேட்டிங்கன்னா அது கிருபை நிறைந்தது. ஆகினால்தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மோசேயினிடத்திலே அவருடைய நாமத்தை மோசே கடந்து போகும்போது மோசேகிட்ட அவர் சொல்லுகிறார். ஐ திங்க் யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 34ஆம் அதிகாரம், யாத்திரை ஆகமம் 34ஆம் அதிகாரம் தயவு செய்து 5-6 வாசியங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு. பாருங்க, இது எப்போ சொன்னார்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முந்தின சம்பவத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மோசே மலை மேலே 40 நாள் உட்கார்ந்துருக்காரு. இங்கே ஜனங்கள் விக்கிரகத்தை உண்டாக்கி விக்கிரகத்தை ஆராதித்து கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி மோசேயும் கோபத்தில் இந்த பலகையெல்லாம் உடைச்சி அங்கே ஒரு பெரிய ஆண்டவரே சொல்கிறார், நீ விட்டுரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், ஜனங்களை அழிச்சு போடுறேன். ஒரு பெரிய நியாயாதிபதியாக ஆண்டவர் வெளிப்பட்டார். நீங்கள் நாம் நினைக்கலாம் பெரிய அவர் கோபக்காரரு, அவர் அழிச்சிடுறாரு. ஆனால் மோசேக்கு தேவன் அவரை காட்டி இப்போ 2வது பலகை இழைச்சிட்டு வரார். மேலே ஆண்டவர்கிட்ட அந்த அழிஞ்சு போன அந்த பலகைக்கு பதிலாக, தான் உடைச்சு போட்ட பலகைக்கு பதிலாக இன்னொரு பலகை அவர் ஆயத்தம் பண்ணி மேலே கொண்டு வர்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய நாமத்தை நீ அறிஞ்சுக்கப்பா, நான் யாருன்னு கேட்டால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர், மன்னிக்கிறவர். குற்றவாளி அவர் குற்றமில்லாமல் விடாவிட்டாலும் ஒரு நியாயாதிபதியாக அவர் உட்கார்ந்தாலும் தன்னுடைய சிங்காசனத்தில் நியாயாதிபதியாக உட்கார்றதில்ல. யாராக இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்,
மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார், அவர் சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆலயத்தின் நடுவிலே தேவன் யாராக இருக்கிறார் என்று கேட்டால் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், உமது ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவான். இப்போ தேவன் தம்முடைய ஆலயத்தில் எந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், நம்ம மேலே எப்படி இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, தம்முடைய கிருபையினாலே அவர் ஆசனத்திலே ஆலயத்திலே உட்கார்ந்து நமக்கு போதிக்க வேண்டிய காரியங்கள், நாம் அறிய வேண்டிய சத்தியங்கள், இவைகளெல்லாம் பாருங்க கிருபை. தேவன் நம்மை சந்திப்பது கிருபை, தேவன் நம்மோடு பேசுவது கிருபை, தேவன் நமக்கு போதிப்பது அவருடைய கிருபை. அந்த ஆசனத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் கிருபை வெளிப்படுகிறார். அதனால்தான் அதுக்கு சீட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். மோசே கூட சொல்லுவார், அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் என்று சொல்லுவார். 4ஆம் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 4:31. தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அவர் யாருன்னு கேட்டா, தேவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஆகினால தான் பாருங்க, இந்த தானியேல் 70 ஆண்டுகள் சிறைப்பட்டு போனார். அந்த பாபிலோன் ராஜாவிடத்திலே சிறைப்பட்டு போனார். அப்போ பாபிலோன் ராஜாவுடைய காலத்தில் சிறைப்பட்டு போயிருக்கும் பொழுது தன்னுடைய புஸ்தகத்தை வாசித்து 70 ஆண்டுகளிலே தேவன் நமக்கு விடுதலை தருவார், மீட்பார் என்று அவன் வாசித்த பொழுது அவர் உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ண தொடங்குகிறார். நீங்கள் ஜெபத்தை வாசிங்கன்னா, அந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக பண்ணின ஜெபம் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நான் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அவர் பண்ணின ஒரு ஜெபம், அதுக்கு பதிலையும் அவர் பெற்றுக்கொண்டார். அந்த ஜெபத்தில் ஜெபிக்கிறார். முதலாவதே ஆரம்பிக்கிறார் 4ஆம் வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மகத்துவம் உள்ளவரே, அவர் ரொம்ப பயங்கரமானவர். மகத்துவம் பயங்கரமானவராக இருந்தாலும் அவருடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கிருபை, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறார். அவர் ரொம்ப மகத்துவம் உள்ளவர், பயங்கரமானவர், செயலிலே வல்லவர். ஆனால் தன்னுடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு யாராக இருக்கிறார் என்று கேட்டால், அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கீழே வாசிக்கிறார், நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் பண்ணினோம், துன்மார்க்கமாய் நடந்தோம், கலகம் பண்ணினோம், உம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களை விட்டு அகன்று போனோம், இவைகள் செவிகொடாமல் போனோம், இவைகளெல்லாம் நாங்கள் செய்ததுனால வெட்கத்துக்கு உரியவர்களாக நாங்கள் மாறினோம். ஒரு காலத்தில் உம்மால் நேசிக்கப்பட்டவர்கள், உம்மாலே அழைக்கப்பட்டவர்கள், உம்மாலே நடத்தப்பட்டவர்கள், இப்போ யாராக மாறிட்டோன்னு கேட்டிங்கன்னா, வெட்கத்துக்குரியவர்களாக மாறினோம். ஆனாலும் நான் ஏன் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொன்னால், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நான் ஏன் உங்களோட ஜெபம் பண்ண வந்திருக்கேன், உங்களோட முகத்தை நான் ஏன் தேடி வந்திருக்கேன், ஏன் உபவாசம் பண்ணி முகத்தை தேடுறேன்னு சொன்னால், ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் பண்ணினோம், செவி கொடுக்காமல் போனோம், துன்மார்க்கமாய் நடந்தோம், என்னெல்லாமோ நாங்கள் செய்துட்டோம். அதனால எங்கள் பாவத்துக்கு சரியாக எங்களுடைய வெட்கத்துக்குரியவர்களாக, கனத்துக்குரியவர்களாக இருந்த நாங்கள், கர்த்தருடைய கரத்தில் பாத்திரங்களாக இருந்த நாங்கள் இன்றைக்கு வெட்கத்தை அனுபவிக்கிறோம். ஜனங்கள் மத்தியில் நாங்கள் வெட்கத்தை அனுபவிக்கிறோம்.
ஆனால் அந்த வெட்கத்தை அனுபவித்தாலும், நாங்கள் வெட்கத்துக்கு உரியவர்களானாலும் நீர் எங்களை மீட்பீர், எங்களை கொண்டு போய் பழையபடி தேசத்தில் கொண்டு போய் எங்களை விடுதலை ஆக்கி சேர்ப்பீர் என்ற நம்பிக்கை ஏன் எங்களுக்கு வந்து உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்குறோன்னு சொன்னால், உம்மிடத்தில் இரக்கமும் இருக்குது, உம்மிடத்தில் மன்னிப்பு இருக்குது. அவர் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி, ஏன் நம்ம இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நாம் வந்து எல்லாரும் பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை, பெரிய நீதிமான்கள் இல்லை, ஆனால் ஆண்டவரிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருபை இருக்குது. அதனால தான் அதை அறிந்த அந்த பரிசேயனும் மாயக்காரனும் ஜெபம் பண்ண போன வேளையில் அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவன் கிருபை உள்ளவர், என் மேலே கிருபையாயிராண்டவரேன்னு சொன்னான். மற்றவங்களை போல நான் இல்லை, இந்த பரிசேயனை போல எனக்கு பாராட்டக்கூடிய, எனக்கு சொல்லக்கூடிய அளவில் எனக்கு பெரிய தகுதி இல்லை, நான் ஜெபிக்கிறவன் இல்லை, நான் கொடுக்கிறவன் இல்லை, இந்த நீதிமான ஒரு சாட்சி எனக்கு இல்லை. ஆனால் எதை நம்பி இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கிருபையை மாற்ற நம்பி வந்திருக்கேன். அவர் வந்து இந்த பரிசேயன் வந்து தன்னுடைய ஜெபத்தையும் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய நீதியை நம்பி உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் நான் இங்கே எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எந்த நீதியை நம்பியோ, என்னுடைய பரிசுத்தத்தை நம்பியோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் செயலாற்றின அனுபவத்தை நம்பியோ உள்ளே வரல. நான் உள்ளே வந்து யார் கேட்டிங்கன்னா கிருபையை நம்பி வந்திருக்கேன். நான் சொல்லுவேன், எந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய கிருபையை நம்பி வருகிறானோ அவன் அழிஞ்சு போகிறதே இல்லை. அவன் எவ்வளோ யாராக இருக்கட்டும், அந்த கிருபையை பெறுறதுக்கு ஒன்று தன்னை தாழ்த்துகிறார். தேவனுடைய ஆலயத்தை ஏன் ஆண்டு வச்சிருக்கிறார்னா, நம்முடைய ஆணவங்கள், நம்முடைய பெருமைகள், நம்முடைய உயர்வுகள், நம்முடைய பதவிகள், நம்முடைய பட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு அந்த ஆசனத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற ஒரு இடம்தான் கிருபாசனம். தேவனுடைய அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது. நம்ம எங்கே வரோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்காசனத்துக்கு முன்பாக, அந்த சிங்காசனம் எதனால் நிறைஞ்சிருக்குன்னா கிருபையினால் நிறைஞ்சிருக்கு, நியாய தீர்ப்பினால் அல்ல, கிருபையினால் நிறைஞ்சிருக்கு. அந்த கிருபையின் முன்னால் ஒருவன் தாழ்த்தி வருவான், ஆனால் அவன் பாவியாக வந்தாலும் பாவியாக போகிறதில்ல. வேதம் சொல்லுது, அவன் பாவியாக வந்தான், ஆனால் அந்த கிருபாசனத்தில் தான் போகும்போது நீதிமானாக்கப்பட்டவனாய் வெளியே போனான்னு சொல்லியிருக்கு. ஆலயத்தை விட்டு உள்ளே வரும்போது மார்பில் அடிச்சுட்டு பாவியா என் மேல் கிருபை ஆயிரம் ஐயா அப்படின்னு கத்தனான். ஆனால் போகும்போது பாவியாக போகலை. ஏன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருபை, கிரேஸ். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கிருபை இருக்குது. எந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கிருபையை நம்பி உள்ளே பிரவேசிக்கிறானோ அங்கே தேவனுடைய கிருபை தேவனுடைய ஆலயத்தில் தாராளமாகவே இருக்கு. இதை தாவீது நன்றாகவே அறிந்திருந்தான். தாவீதினுடைய வாழ்க்கையில் தவறு நடக்கலைன்னு சொல்ல முடியலை. அவர் வந்து தேவன் அவரை அழைச்சாரு, தேவனே சாட்சி கொடுத்தாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், சித்தப்படியெல்லாம் செய்வான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் so many problems. அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்திங்கன்னா எத்தனையோ தவறுகளை செய்தார். ஆனால் அத்தனையில் எதை நம்பினார்னு கேட்டிங்கன்னா அந்த கிருபையில் சார்ந்து கொண்டார். அவருடைய கடைசி காலங்களில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 22 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கொடிய இடுக்கணிலே நான் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவன் கேட்கிறான் வந்து, பாரு நீ கர்த்தருக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்ட, இப்போ ஆண்டவர் வந்து உனக்கு நியாயம் தீர்க்க போறாரு, உனக்கு என்ன வேணும்னா 7 வருஷம் பஞ்சம் அல்லது 3 மாதம் உன் சத்துருக்களுக்கு முன்பாக போகணும், இல்லைன்னா 3 நாள் கொள்ள நோய். உனக்கு என்ன வேணும்? எதில் உள்ற? உனக்கு நியாய தீர்ப்பு தேவன் கொடுக்க போகிறார். 7 வருஷம் நீ வந்து பஞ்சம் வேணுமா, இல்லை 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா, இல்லை 3 மாதம் ஊரை விட்டு ஓடி போகணுமா?
உனக்கு என்ன வேணும்? சத்துருக்களுக்கு முன்பாக நீ தோற்று வெக்கப்பட்டு ஓடணும். என்ன வேணும்? ரொம்ப ஞானமாக சொன்னா பாருங்க, எந்த மனுஷனுடைய கையில் விழ மாட்டேன், கர்த்தருடைய கையில் விழுவேனா. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் தான் எனக்கு தண்டனை அனுப்பியிருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் அனுப்புனது யாருன்னா ஆண்டவர் தான். 7 வருஷம் பஞ்சமா, 3 நாள் கொள்ள நோயா, 3 மாதம் எங்கேயா ஓடணுமா, ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது யார் தான்? ஜட்ஜு தான், அவர் தான் ஜட்ஜ் தான் எழுதினார். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதினாலும் இந்த ஜட்ஜு யாருன்னு அவனுக்கு தெரியும். யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப கிருபை உள்ளவர். அதனால் அவன் சொல்லிட்டான், ஜட்ஜ்மெண்ட் எழுதினவர் கையிலேயே விழுந்துடுறேன், உங்கள் கையிலேயே விழுந்துடுறேன். நீர் எனக்கு பாருங்கள், வேதம் சொல்லுது 3 நாள் கொள்ளை நோயின்னு சொன்னார். ஆனால் ஒரே நாளில் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த பார்த்து இறக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு, நிறுத்துப்பா, போதும் நிறுத்து. இவன் ஒருவேளை 7 வருஷம் பஞ்சத்தை காட்டிலும் 3 மாதம் ஓடுறதை காட்டிலும் 3 நாள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இந்த ஷார்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா, 3 நாள் அவன் தெரிஞ்சிருந்தான்னா, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இறந்தாங்க பாருங்கள். 3 நாள் கணக்கு போட்ட எத்தனையோ ஆயிரம் இறந்துருக்கும். ஆனால் அவனுக்கு தெரியும், நான் என்னதான் அவரை கோபம் ஊட்டினாலும், என்னதான் நான் அவரை துக்கப்படுத்தினாலும், என்னதான் நான் வேதனைப்படுத்தினாலும், என் தகப்பன் வந்து இரக்கமுள்ள தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன். இதைத்தான் அந்த இளைய பையன் அறிஞ்சான். இளைய பையன் வெளியே போயிட்டு எல்லாத்தையும் அழித்து வேசிகள்கிட்ட போனாலும், எல்லாத்தையும் நாசம் பண்ணாலும், அவனுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்ச, எங்கள் அப்பா இரக்கம் உள்ளவர். அண்ணங்கிட்ட வரல, அவனுக்கு தெரியும் அண்ணன் இரக்கம் இல்லாதவன் தெரியும். உறவு இருக்கு, ஆனால் அண்ணங்கிட்ட போயிருந்தான்னா வீட்டுக்குள்ளே காலை வச்சுட்டு இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு தெரியும், என் தகப்பனிடத்திலே போவேன். ஏன்னா தகப்பன் இரக்கம் உள்ளவர், கண்டிப்பாக என்னை சேர்த்துக்குவார். நான் எல்லாத்தையும் அழிச்சது உண்மை, எல்லாத்தையும் நாசம் பண்ணது உண்மை, என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கெட்டு போனது உண்மை, நான் வேசிகள்கிட்ட போனது உண்மை, நான் குடிச்சு வெறிச்சதெல்லாம் உண்மை, எல்லாம் அழிச்சிட்டேன். கடைசியாக உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்? என் சொந்த பிரதரை ஏற்றுக்க மாட்டான், என் உறவுகளே ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் யார் என்னை ஏற்றுக்கொள்வார்னா, எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வார். ஏன்னு கேட்டால் அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். நீங்களும் நானும் பாருங்கள், இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாமோ ஓடுறோம் நம்முடைய வாழ்க்கையில். நான் ஒன்றை சொல்லுவேன், அடித்தாலும் சரி கொன்னாலும் சரி. அதனால தான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்னா கூட நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன், என்னை வேணுமானா சாகடிக்கட்டும். இப்போ என் பிள்ளைங்களை கொன்னார், என் ஆஸ்திகளை எடுத்தார், எல்லோரும் வேலைக்காரன் எடுத்தார், வேலைக்காரி எடுத்தார், மகிமையை எடுத்தார், கனத்தை எடுத்தார், என் ஃப்ரெண்ட்ஸை எடுத்தார். என் சரீரத்தில் இவ்வளோ வேதனை அனுபவிச்சிட்டேன். இனி எடுக்கிறதுக்கு ஒன்று தான் இருக்குது, என் ஜீவன் மாத்திரம்தான் இருக்குது. அதை கூட அவர் எடுத்துகிட்டு போட்டோம். எடுத்தாலும் நான் எங்கே தான் விழுவேன்னு சொன்னேன், அவர் கையில் தான் விழுவேன், அவர் கையில் தான் விழுவேன். நான் கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மனஸ்தாபப்படுகிறவர். அதனால் நான் தாழ்மையாக சொல்லுவேன், தேவனுடைய ஆலயத்திலே ஒரு ஒரு சீட், ஒரு ஸ்தானம், ஒரு ஆசனம் என்று இருக்குன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி கிரேஸ், ஒன்லி கிருபை. தேவனுடைய ஆலயத்தில் கிருபையை தவிர வேறு எதற்குமே இடமில்லை. தேவன் தம்முடைய ஆலயத்தில் கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக இன்றைக்கு நீங்களும் நானும் அழிஞ்சு போகாமல் இன்றைக்கு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே நெருங்குங்கள்னு சொல்லுது. கிருபாசன தண்டையில் வாங்க. நம்ம எங்கே வரோன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக இல்லை, இங்கே ஆசனம் போட்டிருக்கிறவர் கிருபையின் அதிபதி, கிருபாசன தண்டையில். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆகையினால் என்னுடைய உள்ளத்தில் எந்த மனுஷனுக்கும் ஆலயத்தில் கனத்தையும் மகிமையும் ஆசனத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசனத்தை எந்த மனுஷனுக்கு கொடுத்துடக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நாம் எப்போதும் ஆசனத்தை போட வச்சு எப்போதும் அந்த கிருபையிலே நாம் சார்ந்து கொள்வோமானால்
அங்கிருந்து என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய சந்திப்பு கிடைக்கும், தேவனுடைய வசனம் கிடைக்கும், தேவனுடைய போதனை கிடைக்கும். இது கிடைக்கணுமானால் ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுத்துக்கணும். கொடுக்க வேண்டிய என்னதான் மோசே பெரியவராக இருந்துட்டாலும், என்னதான் மோசே தரிசனம் பார்த்து இந்த ஆலயத்தை கட்டினாலும், என்னதான் மோசே மகிமைக்குரியவராக இருந்தாலும், என்னதான் இத்தனை லட்சம் மக்களை அவர் நடத்தினாலும், அவருக்காக ஒரு ஆசனத்தை அங்கே போடலை. எல்லாரும் சொல்லலை, என்னையா இவ்வளோ பெரிய இடத்த கட்டினது மோசே தானே, இவ்வளோ பெரிய ஜனங்களை கட்டினது மோசே தானே, இவ்வளோ பெரிய ஆலயத்துக்கு பிரயாசப்பட்டது மோசே தானே, மோசே தானே தரிசனத்தை பார்த்தாரு, மோசே இல்லைன்னா அந்த ஆலயம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஓரத்தில் மோசைக்கு போர்டு வச்சு மோசைக்கு ஒரு சீட்டை போட்டு, பிரதர் இங்கே உட்காருங்க, நீங்கள் வயசாகி போச்சு இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கேயா ஒரு கார்னரில் கூட அவருக்கு இடம் போடலை. இடத்த தேவன் அனுமதிக்கலை. நமக்கு என்ன தரிசனம் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆலயத்துக்குள்ளே ஆலயம் என்று வருவோமானால் ஒன்லி காட் கனப்படுத்தப்பட வேண்டியதும், மகிமைப்படுத்தப்பட வேண்டியதும், உயர்த்தப்பட வேண்டியதும், ஆராதிக்கப்பட வேண்டியவரும், துதிக்கப்பட வேண்டியவரும் தேவன் மாத்திரம். எந்த மனிதனுக்கும் ஆலயத்துக்குள்ளே கனத்தை கொடுக்கவே மாட்டேன். உயர்த்தப்பட வேண்டிய நீர் மாத்திரம்தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே நான் வாசிக்கிறேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கிருபாசனத்தை நாம் குறித்து வாசிப்போமானால் 2 பொருட்கள் தான், சுத்த பொன்னினாலே செய்யப்பட்ட பொருட்கள். ஒன்று குத்து விளக்கு, இன்னொன்று கிருபாசனம். இந்த கிருபாசனத்துக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லா பொருட்களும் எங்கே தான் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தரையில் தான் இருந்துச்சு. பலிபீடம் தரையில் தான் இருந்துச்சு, தண்ணி தொட்டி தரையில் தான் இருந்துச்சு, குத்துவிளக்கு பொன்னினால் செய்யப்பட்டாலும் அது தரையில் தான் இருந்துச்சு, தூப பீடம் தூபம் காட்டுறதுக்கு சித்தியமத்தினால் செய்து பொன்னினால் மூடி இருந்தாலும் அதுவும் தரையில் தான் இருந்துச்சு, மேஜையாக இருந்தாலும் அதுவும் தரையில் தான் இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டியும் மண்ணில் தான் இருந்துச்சு. ஆனால் மண்ணிலே வைக்கப்படாத உயரத்தில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு பொருள் இந்த கிருபாசனம். இந்த கிருபாசனம் என்று சொல்லுகிறது எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக இருந்த ஒரு பகுதி தான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்தை அந்த ஒரு என்ன செய்தாங்க, ஒரு தட்டு போல ஒரு ட்ரே மாதிரி நல்ல பொன்னினால் செய்தாங்க. இங்கே ஒரு கேருபீன், இங்கே ஒரு கேருபீன், ஒன்றை ஒன்று பார்க்கத்தக்கதாக. ஒரு முனையில் ஒரு கேருபீன், இன்னொரு கேருபீன், 2 கேருபீனை வச்சு இந்த பிளேட்டை இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே மாட்டிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே வைக்கப்பட்டது தான் கிருபாசனம். இந்த கிருபாசனம் என்கிற ஒரே ஒரு பொருள் தான் தரையை தொடாமல் இந்த பெட்டியின் மேலே இருந்துச்சு. பூமியிலே வைக்கப்படாமல் உயரத்திலே வைக்கப்பட்டது இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே இருந்த கிருபாசனம் மாத்திரம்தான். மற்றவைகளெல்லாம் மனிதனை காட்டினாலும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையை காட்டுறது. அவர் தரையில், அவர் பூமிக்குரியவர் அல்ல, அவர் உன்னதத்துக்குரியவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எதன் மத்தியிலே அவர் அங்கே சொல்லுகிறார், இந்த அந்த நீங்கள் யாத்திராமத்தின் புஸ்தகம் தயவு செய்து நான் வாசித்த அந்த பகுதியை மறுபடியும் வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். தேவன் அங்க சந்திக்கிறாரா, தேவன் அங்க பேசுறாரா, தேவன் அங்க போதிக்கிறாரா? எங்கே என்று கேட்டால், கிருபாசன அங்கு சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்காக கற்பிக்க போகிறவைகள்.
அப்போ அங்கே கேருபி அங்கேயே கிருபாசனம் இருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்றாரு, கிருபாசனத்தில் 2 கேருபீன் இருக்கு. இந்த பக்கம் ஒரு கேருபீன், இந்த பக்கம் கேருபீன், 2 கேருபீன் இருக்கு. இந்த கேருபீனுக்கு நடுவிலே தான் நான் உட்கார்ந்து உன்னோட பேசுவேன், நான் உன்னை சந்திப்பேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கிருபாசனத்தின் அதனால்தான் எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் எசேக்கியா ராஜா ஒரு ஜெபம் பண்றான். கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே. அவர் கர்த்தரை எப்படி கூப்பிடுறான்னு கேட்டீங்கன்னா, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற. அப்போ ஆண்டவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை எங்க வச்சிருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த கேருபீன்கள் மத்தியில் ஏன் வாசம் பண்ணுகிறார் என்று கேட்டால், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் தயவு செய்து 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும், அந்த 4 ஜீவன்கள் சொல்லுகிறது கேருபீன்கள், ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சபையை பற்றி எழுதியிருக்கு. 4ஆம் அதிகாரத்தில் நீ ஏறி வா என்று சொல்லி பரலோகத்திலே ஆண்டு கொண்டு போய் பரலோகத்தின் காட்சிகளை காட்டுகிறார். அங்கே என்ன காட்டுறாரு கேட்டிங்கன்னா, அங்கே கேருபீன்கள் அங்கே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நைட் அண்ட் டே, இரவும் பகலும் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் துதித்து கொண்டே இருக்கிறார். அப்போ கேருபீன்கள் மத்தியிலே தேவன் ஏன் வாசம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ராத்திரி பகலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காங்க, தூச்சிக்கிட்டே இருக்காங்க. பரலோகத்தில் கேருபீன்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இரவு நைட் அண்ட் டே 24 மணி நேரமும் அவர்கள் ஓய்வே இல்லாமல் கர்த்தரை துதிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுதான் நீங்கள் இந்த தேவனுடைய ஆலய தரிசனத்தை ஏசாயா பார்த்த பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே இதே போல காட்சியை பார்க்கலாம். உன்னதத்தில் அங்கே தேவன் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு மேலாக சேராபியன்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் சரீரத்தை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர்கள் கர்த்தருடைய சொல்லுகிறார்கள். அவருடைய மகிமையினால் இந்த பூமி நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கீழே வாசிப்பீங்கன்னா, கூப்பிட சத்தத்தினால் பூமி நிறைந்து, வாசல்கள் நிறைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அவன் புகைன்னு சொல்றது மகிமை. அந்த ஆலயம் மகிமையினால் எப்போ நிறைஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தூச்சிக்கிட்டே இருக்காங்க, பூமி நிறைந்தது, பரிசுத்தர் என்று அவர்கள் சொல்ல 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 என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வாசல் நிலைகள் எல்லாம் அசைகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்போதான் இதை பார்த்த உடனே ஏசாயா, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் சொல்லுகிறான். அப்போ கேருபீன்கள் மத்தியில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏசாயாவும் அதைத்தான் பார்த்தான், இந்த யோவானும் அதைத்தான் பார்த்தா. என்ன பார்த்தாங்கன்னா, கேருபீன்கள் தூச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏன் தேவன் கேருபீன் மத்தியில் இருக்கிறார் என்று சொன்னால், அங்கே துதிகள் மத்தியிலே, கேருபீன்களின் துதிகள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகையினால தான் சங்கீதக்காரன் ஒன்றை கண்டுபிடிச்சான், ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று கேட்டால் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்த பொழுதுதான் அவன் வாசிக்கிறோம். அவன் சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர்.
இஸ்ரவேல் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் என்று சொல்லி. அப்போ கேருபீன்கள் சேராபீன்கள் என்ன செய்யிட்டு இருக்காங்கன்னா பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராய்ச்சிட்டே இருக்காங்க. இப்போ இஸ்ரவேல் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, பூமியில் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிகளின் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறீர். அப்போ தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று உண்டானால் அங்கே என்ன இருக்குன்னா துதி, நன்றியுள்ள இருதயத்தோடு ஜனங்கள் துதிக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலையை அவன் செய்தான். அந்த ஆலயத்தை ஒருவேளை அவருக்கு கட்டுகிற பாக்கியம் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தாவீது ரொம்ப ஆலயத்தை கட்டணும் விரும்பினார். அதுக்கான பொண்ணு வெள்ளி இரும்பு வெண்கலம் செம்பு மரம் எல்லாம் சவதரிச்சார். ஆனாலும் தேவன் ஆட்ட அலோவ் பண்ணலை. அவரை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ ரொம்ப ரத்தம் சிந்தியிருக்க, நீ கட்டக்கூடாது. அப்போ நான் சொல்லுவேன், ஆலயம் கட்டுறது ஒரு கிருபை. எல்லாரும் பணத்தை வச்சுட்டாலும் ஆலயம் கட்டிட முடியாது. ஆலயம் கட்டணும்னு விரும்பினார், விருப்பம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பொருள் இருந்தது. பட் ஆலயத்தை தேவனை அலோவ் பண்ணலை, கட்டுறதுக்கு அலோவ் பண்ணலை. ஆனால் அந்த மனுஷன் அவருடைய காலத்தில் இருந்த ஆலயம் துணியில் தான் இருந்துச்சு, கூடாரத்தில் தான் இருந்துச்சு. அதான் சொன்னார், தேவனுடைய ஆலயம் கூடாரத்தில் இருக்கு, நான் கேருபீன், நான் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையில் வாசம் பண்ணுறேன். இது நல்லா இல்லை. ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கும்போது நான் எப்படி கேருபீன் கேதுரு மரத்து வீட்டில் நான் இருக்கட்டும் என்று சொல்லி தான் அவர் ஆண்டவருக்கு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நினச்சி சோதித்தார். ஆனால் சேர்க்கலை. ஆனால் அந்த இருந்த ஓலை அந்த துணி கூடாரத்தை கூட அவர் எப்படி வச்சுருந்தார்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாஸ்து பார்த்தா 1 நாளாகமம் தயவு செய்து 23வது அதிகாரம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த வசனம் பூரா வாசிப்பீங்கன்னா, தாவீது கிழவனும் பூர்ண வயதில் ஆன போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். அவன் எல்லாரையும் கூப்பிட்டான். இஸ்ரவேலில் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்து 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். லேவியர் எல்லாம் கூப்பிட்டு அவர்கள் தலை தலையாய் எண்ணப்பட்ட போது அவர்கள் 38,000 பேர் இருந்தாங்க. இன்னும் ஆலயம் கட்டலை, ஆலயம் கூடாரத்தில் இருக்கு. முதலாவது யாரை ஸ்தாபிச்சான்னா லேவியரை ஸ்தாபிச்சான். 38,000 பேரை அவன் செலக்ட் பண்ணுறான். 30 வயசுக்கு மேலே உள்ள ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்து 38,000 பேர் எடுத்தான். நீங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது, கர்த்தருடைய வேலையை விசாரிக்கிறதுக்கு இல்லை, அவருடைய 24,000 பேர் கர்த்தருடைய வேலையை விசாரிக்கிறவர்கள். யாருடைய வேலை? கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வேலையை விசாரிக்கிறதுக்கு. அப்பா எவ்வளோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாங்க அவன். எனக்கு இந்த வாசனை பார்ப்பேன் ஒரு துளி. கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வேலையை விசாரிக்கிறதுக்கு, விறகு கொண்டு வர்றதுக்கு, விறகு இருக்கா, எண்ணெய் இருக்கா, இன்றைக்கு போஜன பலி இருக்கா, இன்றைக்கு ஆடு மாடெல்லாம் காலில் ஒரு ஆடு செலுத்தணும், மலி செலுத்தணும். இந்த அதாவது சுருக்கமாக சொன்னால் யார் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இன்னும் தடை இல்லாமல் ஆறாக நடக்கணும், தடை இல்லாமல் பலி செலுத்தணும், தடை இல்லாமல் குத்துவிளக்கு எரியணும், தடை அணைஞ்சிடக்கூடாது. அதனால் அங்குள்ள பொருட்களை வாங்குறதுக்கு, ஆலயத்தினுடைய காரியங்களை விசாரிக்கிறதுக்கு, எல்லாம் துணியெல்லாம் கேட்டால் இருக்கா, காற்றுல ஏதாவது கிழிஞ்சு போச்சா, ரிப்பேர் பண்ணணுமா, இது எல்லாம் விசாரிக்கிறதுக்கு 24,000 பீப்புள், 24,000 பேரை வேலை விசாரிக்கிறதுக்கு 6,000 தலைவரும் மணியக்காரருமாக இருக்கவானது. 24,000 பேருக்கு சூப்பர்வைசர் 6,000 பேர், 4 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர். வேலை ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்குறக்கு. அப்போ அந்த ஆலயத்தினுடைய வேலையில் எவ்வளவு கண்ணும் கருத்துமான்னு வச்சுங்க. கர்த்தருடைய அந்த பலி நடக்கணும், விளக்கு எரியணும், எதுவும் அணைஞ்சு போயிடக்கூடாது, அந்த ஆறாலாம் நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக 24,000 பேரை வச்சு 6,000 பேர் நம்ம ஷிஃப்ட் போட்டிருக்கான். எல்லாம் ஷிஃப்ட் போட்டு தான் வேலை செய்யிருக்கான். நீங்கள் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்கள், உள்ள எந்த விதமான அசுத்தமான காரியங்கள், ஆலயத்துக்குள்ள பரிசுத்தக்கேடான பொருட்கள் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 4,000 பீப்புள் வாட்ச்மேன், 4,000 வாட்ச்மேனை வச்சிருந்தான்.
வேதம் சொல்லுகிறது, துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லி அவர்களை அவர்களோட வகுப்பின்படி வச்சுட்டான். வர்ஷிப் லீடர் எத்தனை பேர்? 4000 பேர். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுறது? எப்படி தான் வச்சு ஆலயம் நடத்தினானோ தெரில. 4000 பேர் கீத வாத்தியங்களை வாசித்து அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து பாடி ஆண்டவரை துதிக்கிறதுக்கு 4000 பேருக்கு சம்பளம் கொடுத்து வச்சான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் யாரு? துதிகளின் மத்தியில் வாசம். எப்போ பார்த்தாலும் இங்கே ஆண்டவருடைய ஆராதனை நடக்கணும், துதி நடக்கணும், ஆலயம் துதியினால் நிறைஞ்சிருக்கணும், தேவனுடைய ஆலயம் எப்போது ராத்திரியும் போல துதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சம்பளம் கொடுத்து துதிக்க வச்சான். எவ்வளவு அவனுடைய வெறி பாருங்க. ஏன்னா ஆண்டவர் எங்கே தான் இருக்கிறாரு? துதிகளின் மத்தியில், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில். அப்போ நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் மேளமும் தாளமும் கைத்தாளங்களும் அவன் உண்டாக்கின இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாசித்து, வீணைகளை வாசித்து, கீத வாத்தியங்களை வாசித்து, கைத்தாளங்களை முழங்கி 24 hours என்ன நினச்சி கேட்டிங்கன்னா துதி நடந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆராதனை நடந்துக்கிட்டே இருந்துச்சு, பாதுகாப்பு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளே போயிடக்கூடாது. வாட்ச்மேன் கரெக்டாக 4000 பேர் உட்காந்துருக்கான், ஒருத்தன் கூட உள்ள விட மாட்டான். அசுத்தமான காரியங்களை உள்ள விட மாட்டான். விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. என்னென்ன தீர்ந்து போச்சு, என்னென்ன பொருட்கள் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, எது தேவைகளை சவதளித்து வைக்கிறதுக்கு, பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு, வந்த காணிக்கைகளை பாதுகாக்கிறதுக்கு 24,000 பேர். அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு 6 பேர். 38,000 பேருக்கு ஆலயத்தில் என்ன கொடுத்தான்? எப்படி பாக்கி என்ன ஜகான்னு இருந்திருக்கு. ஆட்களே 38,000 பேர் இல்லைங்க, வேலை செய்கிறவனே எத்தனை பேர்? இப்போ 38,000 பேர் ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிறாங்க வச்சுக்கோங்க. ஒரு ஃபேக்டரியில் 38,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாங்களா, அந்த ஃபேக்டரி ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஷிஃப்ட் 38,000 பேர்னா ஏறக்குறைய ஒரு 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 ஷிஃப்ட்டுக்கு 12,000 பேர் வச்சிங்கன்னா 12,000 பேர் ஒரு 8 மணி வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ரோடு எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும், ஜகான்னு எப்படி இருக்கும், அந்த குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். அவ்வளவு இடத்தவன் அந்த ஆலயத்துக்கு அத்தனை மகிமையை கொடுத்து துதியினால் அந்த இடத்தை அந்த மனுஷன் நிரப்பி வச்சான். அதனால்தான் பாருங்கள், அவனுடைய ஸ்தானத்தை பற்றி சொல்லும்போது அவன் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை அவன் மேல். மகன் சொல்லும்போது, எங்கள் அப்பா கிருபையினால் இந்த சிங்காசனம் நிலப்படுத்திக்கிட்டாரு. எத்தனையோ புத்தியனமான காரியங்கள் தாவீது சொன்னார், ஆண்டவரே என் புத்தியனங்களெல்லாம் அறிவீர். துணிகரமாக இல்லை, புத்தியனமாக செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் துணிகரமான பாவங்களுக்கு விலக்கும்னு சொன்னார். அந்த நாட்களில் அவர் தவறுன்னு செய்துட்டாலும் எதையுமே துணிகரமாக செய்யலை, பட் மதியனத்தினால செய்தார். துணிகரமாக செய்கிறது வேறு, மதியனமாக செய்கிறது வேறு, புத்தியனமாக செய்கிறது. கர்த்தர் புத்தியனங்களை மன்னிக்கிறார், மதியனங்களை மன்னிக்கிறார். அதனால தான் சொன்னார், துணிகரமான பாவத்துக்கு என்னை விளைக்கிறோம் ஆண்டவரே, நான் துணிகரமாக செய்திடக்கூடாது. நான் சொல்வேன், அந்த எல்லா மதியனத்திலும் எதை நம்பியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, மதியனம் வந்த போது கிருபையை சார்ந்து அந்த துதியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த கிருபாசனத்தை நான் வாசிக்கும்போது இது தனிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. இது ஒரு ட்ரே. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மேலே 2 கேருபீன் இருக்கு. கிருபாசனம் என்ற ஒரு தனிப்பட்ட பொருளாக இருந்தாலும் இது தனியாக வைக்கப்படலை. மற்ற எல்லா பொருட்களும் வச்சிங்கன்னா பலிபீடம் தனியாக இருந்துச்சு, தொட்டி தனியாக இருந்துச்சு, மேஜை தனியாக இருந்துச்சு, குத்துவிளக்கு தனியாக இருந்துச்சு, தூபபீடம் தனியாக இருந்துச்சு, எல்லாம். ஆனால் இந்த கிருபாசனம் என்று சொல்லுகிற தனியாக வைக்கப்படலை. இது எது மேலே வைக்கப்பட்டுச்சுன்னா உடன்படிக்கை பெட்டியின் மேலே வைக்கப்பட்டது. அப்போ இதுக்கு ஒரு நீங்கள் அங்கே படத்தை பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி என்ற வச்ச அந்த பெட்டிக்கு மேலே தான் இதை தூக்கி சமைக்கிறக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா
தூக்குறதுக்கு தண்டு வச்சிருந்துச்சு, வளையம் வச்சிருந்துச்சு. ஆனால் கிருபாசனம் தூக்க முடியாது. இந்த கிருபாசனத்தை நீங்கள் தனியாக தூக்கவே முடியாது. இதுக்கு வளையமோ இதுக்கு தூக்குறதுக்கு உள்ள தண்டுகளோ இதுக்கு வைக்கப்படவே இல்லை. உடன்படிக்கை பெட்டி எங்கே போகுதோ அங்கே கிருபாசனம் போகும். கிருபாசனத்தையும் இந்த பெட்டியையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. கிருபாசனம் போகிற இடங்கள் எல்லாம் பெட்டி போகும், பெட்டி போகிற இடம்லாம் கிருபாசனம் போகும். அதனால் தண்டு எங்கே தான் வந்து கேட்டிங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியில் தான் தண்டு வச்சாங்களே தவிர கிருபாசன தண்டே இல்லை. இதையும் அதையும் பிரிக்கவே முடியாது. இது இதோடு இணைந்திருந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே உடன்படிக்கை சொல்லியிருக்கேன். இந்த உடன்படிக்கை பெட்டி நம்முடைய மாம்சத்தை அந்த சித்தி மரத்தினால் செய்து பொன்னினாலே மூடப்பட்டிருந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் மூடப்பட்டதுக்குள்ளே மிக முக்கியமான 3 பொருட்கள் இருந்தன. ஒன்று பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிற கோல், இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை விளங்க பண்ணுகிற கற்பலகைகள், தேவனுடைய கருத்தில் எழுதப்பட்ட கற்பலகைகள், மூன்றாவது நன்றியுள்ள இருதயத்தை காட்டுகிற மன்னா. இந்த 3ம் அங்கே இருந்தது. தேவன் தெரிந்து கொண்டார் என்றும் தேவனுடைய கற்பனையும் ஒரு நன்றியுள்ள இருதயம் உள்ள ஒரு மனுஷனோடு இணைந்து தான் தேவன் தன்னை தனியாக இந்த உலகத்துக்கு காட்டல, தேவன் இப்படிப்பட்ட மனிதனோடு இணைந்து தான் தேவன் கிரியை செய்கிறார். தேவன் எப்படி சந்திக்கிறார், தேவன் எப்படி போதிக்கிறார், தேவன் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை பெட்டியோடு இணைந்துதான் தேவன் செயல்படுகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி ஆகிய இந்த உள்ள வச்சிருக்க மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா 3 காரியம் இருக்கு. ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று வேத வசனம், இன்னொன்று நன்றி உள்ள இருதயம், துதி. இன்னொரு விதமாக சொன்னா பிரைஸ், துதி, பரிசுத்தம், வேத வசனம். இந்த 3 எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனுஷனோடு இணைந்து தான் தேவன் செயல்படுகிறார். அவனை கொண்டு போகிறார். அவனோடு இணைந்து தான் தேவன் தனிப்பட்ட முறையிலே அல்ல, தேவன் இணைந்து செயல்படுகிறார். இப்போ நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவரை சுமந்து கொண்டு போக வேண்டும். தேவன் நம் மூலமாக பேச வேண்டுமானால், தேவன் நம் மூலமாக போதிக்க வேண்டுமானால், தேவன் நம்மோடு கிரியை செய்ய வேண்டுமானால், நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய மூலமாய் கிரியை செய்யணுமானால், நம்மோடு இணைந்து செயல்பட வேண்டுமானால் இந்த 3 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். ஒரு விசுவாசிகளுக்குள்ள இருக்கணும், ஒரு சபையில் இருக்கணும், ஒரு கூட்டத்தில் இருக்கணும். இது எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் யார் இருப்பா? இந்த 3ல் எது போனாலும் தேவன் அங்கிருந்து விலகி விடுவார். ஒரு ஊழியத்தில் தேவன் இருந்து கிரியை நடப்பிக்கணுமானா இந்த 3 கண்டிப்பாக இருக்கணும். தேவனுடைய வசனம், பரிசுத்தம், ஆராதனை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த 3 பிரிச்சுட்டாங்க. ஆராதனை மட்டும் இருந்தால் போதும், நல்லா குதிச்சு ஆடி தேவனை துதிச்சு மகிழ்ந்துட்டா கர்த்தர் இருப்பார். நோ 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 நோ. உடன்படிக்கை பெட்டியின் மேலே தான் இந்த பலகை இருக்கும், இந்த கிருபாசனம் இருக்கும். இந்த 3ல் எதையுமே நீங்க பிரிக்க முடியாது. எல்லாம் பெட்டிக்குள்ள லாக்ட். இது மூடி இல்லை, அங்க உள்ள மூடி வச்சிருக்கு. கிருபாசன உடன்படிக்கை பெட்டியை மூடி வச்சாச்சு. மூடிக்கு மேலே இந்த கிருபாசனம் இருக்கு. அப்போ 3 உள்ள பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. வேத வசனம், பரிசுத்தம், நன்றி உள்ள இருதயம். இவைகள் எந்த வீட்டில் இருக்கோ அங்கே தேவன் இருப்பார். எந்த தனி மனிதன் இருக்கிறோ அங்கே தேவன் இருப்பார். எந்த ஊழியத்தில் இருக்கோ தேவன் அங்கே இருப்பார். இதில் எதை ஒரு மனுஷன் மிஸ் பண்ணினாலும் மனுஷனை விட்டும் போயிடுவார், பாளையத்தை விட்டும் போயிடுவார், ஊழியத்தை விட்டும் போயிடுவார். தேவனுடைய நாமத்துக்கும் அங்கே தேவனுடைய சந்திப்பு இருக்காது, தேவனுடைய வார்த்தையும் இருக்காது, தேவனுடைய போதிப்பும் இருக்காது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதால். அப்போது அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகர அந்த பேர் என்ன, நீங்கள் 2 கொரிந்தியரில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக எழுதினார். சீக்கிரமாக வாசிங்க, எனக்கு இதை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை வேணுமானா நான் அப்புறம் விளக்குகிறேன், மணி 8:15 ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்கன்னா
அங்கே 16 சொல்லியிருக்கு, அசுத்தமானதை தொடாதிருங்கள். அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானது என்ன செய்யாதீங்க, தொடாதிருங்க. அப்போ நான் உங்களை என்ன செய்வேன் பாருங்க, அசுத்தமானதை செய்யாதீங்கன்னு சொல்லலை. அசுத்தமானதை நீ தொட்டாலே நான் போயிடுவேன், நீ தொட்டாலே நான் போயிடுவேன். நான் உன்னை ஏற்றுக்கொள்ளணுமானா, நான் உன்னை அங்கீகரிக்கணுமானா, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர் எனக்கு குமார்த்திகளுமாக இருப்பீங்கன்னு சொன்னால், எப்போன்னு சொன்னால் அசுத்தமானதை தொடாத, நீ அதை விட்டு பிரிஞ்சு போயிடுது. நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா, உன் தேவனாய் கர்த்தராய் நான் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறேன். ஆகினால் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போய்விடாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். அப்போ அங்கே ஒரு பாளையம் என்று சொல்லுகிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழுகிற ஒரு இடம். அது தனிப்பட்ட மனது வீடுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய பாளையம்னு எடுத்துக்கலாம். பாளையத்துக்குள்ளே ஆண்டவர் உலாவிக்கிட்டு இருக்கிறார். எதுக்கான்னு கேட்டால் உன்னை ரட்சிக்கிறதுக்கு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு. சுருக்கமாக சொன்னால் உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உனக்காக உதவி செய்கிறதுக்கு உன் பாளையத்தில் உலாவிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அசூசியான காரியத்தை நான் கண்டேனானா நான் போயிடுவேன், நான் அங்கே இருக்க மாட்டேன். அப்போ தேவன் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சுத்தமான இடம். நீங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். அப்போ எஜமான் எந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறான்னு சொன்னா பொன்னால செய்த பாத்திரத்தை இல்லை. ஐயோ நம்ம வீட்டில் பொன் பாத்திரம் இருக்கு, வெள்ளி பாத்திரம் இருக்கு, அதை உபயோகப்படுத்த மாட்டான். மெட்டீரியலை வச்சு பயன்படுத்த போறதில்ல, கனத்தை வச்சு பயன்படுத்த போறதில்ல. இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருப்பான். அப்போ தேவன் உபயோகப்படுத்துகிற பாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்திகரித்து கொண்ட பாத்திரம். நாம என்னன்னா எதை வச்சு கனப்படுத்துறோம்னா மெட்டீரியலை வச்சு. அங்கே பொண்ணு வெள்ளி மரம் மண் கல் நிறைய பாத்திரங்கள் இருக்கு. நம்ம எதை வச்சு வேல்யூ போடுறோம்னு கேட்டிங்கன்னா அது எந்த மெட்டீரியலை உண்டாக்கியிருக்கோ அதை வச்சு கனம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் எதை வச்சு கனம் பண்ணுறாருன்னா எந்த பாத்திரம் நாங்கள் சுத்திகரித்து கொள்கிறோம், எந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கு, அந்த சுத்தமான பாத்திரத்தை தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா கனப்படுத்துகிறார். அந்த பாத்திரத்தை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அந்த பாத்திரத்தை கர்த்தர் கனம் பண்ணி அதை கர்த்தருடைய கரத்தில் ஒரு பாத்திரமாக அவள் இருக்கு. அதனால தான் சுத்திகரித்து கொண்டால் என்று எழுதியிருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த துக்கமான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தயவு செய்து வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாகிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன்னுடைய தேவனுடைய கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டான். தேவனுடைய பாத்திரம் எங்க இருந்துச்சு, எங்க இருக்கும், தேவனுடைய ஆலயத்தில் இருந்துச்சு, பரிசுத்தமான இடத்துல இருந்துச்சு. ஆனால் இப்போ தேவன் அதை யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா ஒரு விக்கிரக கோயில், ஒரு விக்கிரக ராஜா கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ அவன் எங்கே கொண்டு வச்சுட்டான்னு சொன்னால் அவனுடைய விக்கிரக கோயிலில் கொண்டு வச்சுட்டான். விக்கிரக கோயிலில் வச்சாலும் இந்த பேர் என்ன இதுக்கு, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கிற பேர் மாறல, ஆனால் இடம் மாறிடுச்சு. இடம் இப்போ எங்க இருக்கு, தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரம் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரம், ஒரு காலத்தில் ஆண்டவருடைய கையில் இருந்த பாத்திரம், பொற்பாத்திரமாக பரிசுத்தமான இடத்துல இருந்த ஒரு பாத்திரம் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேர் மாறல, பட் இடம் மாறிடுச்சு.
எங்கே உட்கார்ந்துருக்கு? அது இடம் மாறி போனதுனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் அவன் பையன் வந்தான். அவன் ஒரு நாள் தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள்னா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் தன்னுடைய வைப்பாட்டிகளோடு தன்னுடைய மறுமனையாட்டிகள் உட்கார்ந்து மதுபானம் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரம் எடுத்தான். எந்த பாத்திரம்? தேவனுடைய ஆலயத்து பாத்திரம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த பாத்திரம், மற்றவர்களுக்கு உபயோகமாக இருந்த பாத்திரம், மற்றவர்களுடைய பாவத்தை பரிகரித்த பாத்திரம், மற்றவர்களுக்கு உபயோகமாக இருந்த பாத்திரம், தேவனுடைய கருத்தில் இருந்த பாத்திரம். இப்போ பேர் அதே தான். இடம் மாறின பொழுது அந்த பாத்திரம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மதுபானம் பண்ணுற இடமா மாறிடுச்சு. அந்த பாத்திரத்தை வச்சு அவன் வந்து மதுபானம் பண்ணனா. முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசத்துக்கே முடிவு உண்டாச்சு. நேற்றைக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் இன்றைக்கு என்ன பாத்திரமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மற்றவனுக்கு சாபத்தையும் கோபாக்கனையும் கொண்டு வர்ற பாத்திரமா மாறிடுச்சு. ஏன்னா இடம் மாறிடுச்சு. ஏன் இடம் மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் அந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுத்தாரு. அப்போ தேவன் ஒப்பு கொடுக்காம ஒருமை இடம் மாற முடியாது. ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னா, நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தா பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப சீக்கிரமாக போயிடுறேன். ஆனால் தேவன் பாருங்க சில இடங்களிலே ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். நீ ஜெபம் பண்ணாலும் வெளியே வர முடியாது, நீ ஃபாஸ்டிங் போட்டாலும் வெளியே வர முடியாது, நீ என்ன பண்ணாலும் வெளியே வர முடியாது. தேவன் கொடுத்த அந்த 70 ஆண்டு முடிவுக்கு முன்னால் நீ வெளியே வரவே முடியாது. ஏன்னா அதை செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஒப்பு கொடுத்தார். பாத்திரங்களை, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை அது உருமாறலை, அது வந்து அவன் காய்ச்சி வேற பொருளாக மாற்றிடல, அது எந்த காரியமும் செய்யலை. ஆனால் இடம் மாத்திரம் மாறிச்சு. மாற்றின ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை கொண்டு வந்துச்சு, முடிவை கொண்டு வந்துச்சு. நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, 24ஆம் வசனத்தினுடைய கடைசி பார்த்து சொல்லுகிறது, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தார்? தேவன் ஒப்பு கொடுத்தாராம். இவங்க யார் தெரியுமா? ஏன் அவங்கள அசுத்தத்துக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்தார்னா, அந்த நீங்க 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம். அவங்களை கொண்டு போய் எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? அவங்க தேவனை அறிஞ்சவங்க, தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கல, தேவனுக்கு மகிமை செலுத்தலை, தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து தேவனை துதிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே கரைப்பட்டு போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனையில் வீணான சிந்தனை அவர்கள் யோசித்து தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து தேவனை துதிக்க வேண்டியவர்கள், தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்கள், அதை சொல்லாதபடியினாலே, அதை செய்யாதபடியினாலே ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்கள் 26ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனை அறியாதவங்களை இல்லை, தேவனை அறியாதவங்களை இல்லை, அறிஞ்சவங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. அறிஞ்சவங்களை இச்சை ரோகத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இவங்களை ஏன் ஒப்பு கொடுத்தார் என்று கேட்டால், நீங்கள் 1ஆவது அதிகாரம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 25ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது. தேவனுடைய சத்தியத்தை என்ன மாத்தினாங்க? பொய்யாக மாற்றி. சத்தியத்தை அறிஞ்சவன், தேவனை அறிஞ்சவன், தேவனை அறிஞ்சவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை மாத்துறான். சத்தியத்தை மாத்திரவனுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். அவனை விட்டுட்டாரு. சத்தியம்தான்.
சத்தியத்தை ஒருத்தன் மாத்துறதுக்கு சத்தியத்து மேலே ஒருத்தன் கை வச்சான்னு சொன்னால் அவனுடைய நிலைமை ரொம்ப ஆபத்தானது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதல். இன்றைக்கு ஊழியக்காரங்க ரொம்ப துணிகரமாக மாற்றுறான் சத்தியத்தெல்லாம். என்னென்னோ பேசிகிட்டு இருக்கான், கேட்குறதுக்கு பயமாக இருக்குது. எப்படி இவர்களுக்கு துணிகரம் வந்தது? பெந்தேகோஸ்தேக்காரனுங்க பேசுகிறான், இப்போ அபிஷேகம் பெற்றவன் சத்தியத்தை மறுதலிச்சு சத்தியத்தை பொய்யா மாற்றிக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்ல, ஒருத்தர் விதமாக பேசினார், ஒரு நல்ல பிரசங்கர், கர்த்தரால் மிகுந்த பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவர் நல்ல என்ன பேசினார்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் பெந்தேகோஸ்தே உலகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினது அவர் தான். அவர் பேசினார், நீங்கள் நகைகளை போடுங்கள், போட வேண்டாம் என்று சொல்லவில்லை, போடுங்கள், ஆனால் காணிக்கை பெட்டியிலே போடுங்கள். எங்க போடாதீங்க? காணிக்கை பெட்டியில் போடுங்க, உடம்புல போடாது. ஐயோ, ரொம்ப பயங்கரமாக பேசினாரு. ஆனால் நிறைய பேர் காணிக்கை பெட்டியில் போட்டாங்க, காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் போட்டாங்க. ஆனால் அவருடைய முடிவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க, அவருடைய பின்காலம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, காணிக்கை பெட்டியில் போடுங்கன்னு சொன்னவர் அவரே மாட்டினார், அவரே மனைவிக்கு மாட்டினார். அப்போ பெந்தேகோஸ்தே சபைகள் கேட்டுது, நேற்றைக்கு நீ அப்படி பேசின, இன்றைக்கு எப்படி பேசின, நீ விழுந்து போயிட்டியா? அவர் சொன்னார், பின்வாங்கி சொன்னார், நான் பின்வாங்கிட்டேன் என்று சொல்லுகிறார்கள், நான் இப்பொழுதுதான் பின் வாங்கியிருக்கிறேன். எதுக்கு? ஒரு என்ன பின் சொல்லுது, சேஃப்டி பின். சேஃப்டி பின்னை வாங்கி ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு அவர் சொன்னார், என்னை பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பின் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க, இப்போ தான் வாங்கியிருக்கேன், இனிமேல் தான் குத்த போகிறேன், அடுத்த நாள் உயிரோடு இல்லை. The night is closed. இனிமேல் தான் குத்த போகிறேன், நான் இதுவரை குத்தலை, இப்போ தான் பின் வாங்கியிருக்கேன், இனிமேல் தான் குத்துவேன். அவர் குத்தலை, அவரே குத்திட்டார். சாப்டர் முடிஞ்சு போச்சு, ஊழியம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் இஸ் ஓவர். இன்றைக்கு எதோட விளையாடுறாங்கன்னா சத்தியத்தோட விளையாடுறாங்க. உனக்கு கீழ்ப்படிய முடியலைன்னா விட்டுரு, உனக்கு செய்ய முடியலைன்னா விட்டுரு, பட் சத்தியத்தை மாற்றக்கூடாது, சத்தியத்தோடு விளையாடக்கூடாது, கர்த்தருடைய வசனத்தோடு விளையாடக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தை ஒருத்தன் மாற்றுவான்னு சொன்னால் சரி டேஞ்சர். கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்துட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாரு. வசனம்தான், வசனத்தை யாரும் அதனால தான் பவுல் சொன்னார், நான் அறிஞ்ச சத்தியத்தை உனக்கு சொல்லியிருக்கேன், இனிமேல் நானாகிலும் தூதனாகிலும். மனுஷன் மாறுவாங்க, சத்தியத்தை சொன்னவெல்லாம் நாளைக்கு யாரெல்லாம் பல்ச்சு அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் முடிவு ரொம்ப அகோரம். நான் ஊழியக்கார மாரிகளை சொன்னேன், ஊழியக்காரங்களாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு. ஒரு முறை ஒரு பாஸ்டர், டைம் ஆச்சு நான் முடிச்சிடுறேன், ஒரு பாஸ்டர் அவர் என்ன மாதிரி ஜிப்பா போடுறவர், அவருக்கு தரிசனம் ஜிப்பா, அவரோட வச்சுக்கணும், அவருக்கு ஜிப்பா, நல்ல ஜிப்பா போட்டு நல்ல சபையை ரொம்ப ஏதாச்சும் இருந்தார். அவர் என்ன நடத்தினார்னா, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், பெரிய ஹைலி ஆஃபீஸர்ஸ், லெஃப்டினன்ட் கர்னல்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சு ஒரு பேச கூப்பிட்டாங்க. அவன் கர்னல்ஸ், அவன் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் என்ன உட்காந்தாங்கன்னா, ஷூட் போட்டு டை கட்டிட்டு அப்படி உட்காந்தாங்க. அப்படியே உட்காந்து எல்லாரும் நிறைய நூற்றுக்கணக்கான கர்னல்ஸ், லெஃப்டினன்ட்ஸ் உட்காந்து, இவருக்கு நல்லா படித்தவர், இவர் எழும்பினார் பாருங்க. எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? கார்பரேஷன் நாய்களுக்கு லைசன்ஸ் கட்டினது போல நீங்கள் டைகளை கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஸ்டார்டிங், ஏன்னா இவர் பெரிய பரிசுத்தவான் இல்லையா, இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த டை எப்படி தெரிஞ்சுதான், கார்பரேஷன் நாய்களுக்கு லைசன்ஸ் கட்டின மாதிரி உங்களுக்கு டையை கட்டி. அவளுக்கு எப்படி இருந்திருக்குமா? ஆனா அந்த பிரசங்கம் கேட்டு ஒரு ஆபீசர் ரட்சிக்கப்பட்டான். பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாய் பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டான். 25 வருஷம் கழிச்சு ஒரு கன்வென்ஷன், இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்தார் பாருங்க, அவர் பேச போறார். அவர் கூட இன்னொரு பிரசங்கர் வந்திருக்கார். இவர் ரொம்ப இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் ஜிப்பா போட்டு ரொம்ப கண்ணியமாக உட்கார்ந்துருக்கார். அடுத்து பிரசங்கம் பண்ண போகிற பிரசங்க யார், நல்லா டை கட்டி ஷூ போட்டு கால் மேலே கால் போட்டு காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்காரு.
தப்பா போட்டவரு. யாரா இவரு? ஸ்டேஜில் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு காலாட்டிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு விட்டு பார்த்தா எங்கேயோ இவரை பார்த்துருக்கோம். யாருதான்? சாட்சாத் லைசன்ஸ் கட்டவர் தான். 25 வருஷத்துக்கு முன்னால நாய்களுக்கு லைசன்ஸ் கட்டுங்க இல்லையா, அங்க உட்கார்ந்துருக்க பார்த்து அவர் தான் இப்ப லைசன்ஸ் கட்டி ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காரு. நேற்றைக்கு நீ பிரசங்கம் பண்ண சத்தியம் என்ன? 25 வருஷத்துக்கு முன்னால் அவன்லாம் நாயா தெரிஞ்சான், அவனால் கீழே தான் உட்கார்ந்தான். இந்த நாய் இப்போ ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கு. சத்தியத்தை இஷ்டம் போல மாத்திருவான். அவன் இஷ்டம் போல பணம் வந்தா ஒரு சத்தியம், பணம் இல்லட்டா ஒரு சத்தியம். சத்தியத்தை மாத்திரவன சத்தியம் உள்ள தேவன் விடுறதில்லை. அதனால தான் வேதம் சொல்ல, சத்தியத்தை அறிந்தும் ஒருவன் சத்தியத்தை மாற்றுவானால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இச்சையான ரோகங்களுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க 3வது பாருங்க, அதோட முடிச்சுக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கேடான சிந்தைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். ஏன் அவங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்னு கேட்டீங்கன்னா, 28ஆம் வசனத்தில் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். தேவனை அறியும் அறிவை அடைஞ்சவங்க அதை என்ன செய்யல? பற்றி கொள்ளல, பிடிச்சுக்கல. அதை பற்றி கொள்ளாம வேற என்னத்தை பற்றிக்கிட்டான்? ஒருவேளை பணத்தை பற்றிக்கிட்டான், ஒருவேளை பொருளை பற்றிக்கிட்டான், ஒருவேளை பதவியை பற்றிக்கிட்டான், எதையோ ஒன்றை பற்றிக்கிட்டான். ஒரு காலத்தில் தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டவன், எல்லாத்தையும் குப்பையுமா எண்ணவன், தேவனுடைய அறிவு தான் எனக்கு தேவனை பற்றி கொண்டவன். இப்போ இந்த அறிவை விட்டனால இப்போ என்னத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ நான் சொல்லுவேன், இந்த கிருபாசனம் என்ற பெட்டி எப்போதுமே ஒன்றில் இணைஞ்சிருக்கு. பரிசுத்தம், வசனம், நன்றியுள்ள இருதயம் இதோடு இணைஞ்சிருக்கு. இது எப்போதும் ஒரு மனுஷனில் இருக்கணும், எப்போதும் ஒரு சபையில் இருக்கணும், எப்போதும் ஒரு வீட்டில் இருக்கணும். நம்முடைய வீடு அப்படிப்பட்ட வீடாக இருக்கணும், நம்முடைய ஆலயம் அப்படிப்பட்ட ஆலயம். இதில் எதுவுமே குறைஞ்சிடக்கூடாது, இதில் எதுவுமே மிஞ்சிடவும் கூடாது. ஒரே ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி ஆராதனைக்கு போயிட்டு பரிசுத்தத்தையும் வசனத்தையும் விட்டுறக்கூடாது. இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் வசனமே இல்லை, ஆனால் ஆட்டம் பாட்டம் இருக்கு. பரிசுத்தமே கிடையாது, ஆனால் ஆட்டம் பாட்டம் இருக்கு. ரொம்ப நாள் ஓட போறதில்ல. ஆட்டம் பாட்டம் ரொம்ப நாள் ஓடிட முடியாது. பரிசுத்தம் 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 பரிசுத்தையே வச்சுக்கிட்டு தேவனை துதிக்காமல் இருந்துடக்கூடாது. தேவனை ஆராதிக்கணும். வசனம் வசனம் சொல்லி வசனத்தையே பிரசங்கம் பண்ணிட்டு எதை விட்டுறக்கூடாதுன்னா பரிசுத்தையும் துதியும் விட்டுறக்கூடாது. ஈக்குவல். இந்த மூன்றும் இணைந்திருக்குமானால் அந்த தனி மனிதனோடு தேவன் கிருபாசனம் இணைஞ்சிருக்கும், அந்த வீட்டோடு கிருபாசனம் இணைஞ்சிருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே 6 மாதம் இருந்த பொழுது அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எப்போ ஆசீர்வதிச்சாரு? ஓபேத் ஏதோம் வீட்டில் பெட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன இருந்துச்சு? வசனம் இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு, துதி இருந்துச்சு. இந்த மூன்றும் அந்த வீட்டில் இருந்த போது கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிச்சார். நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கணும்னா இந்த மூன்றையும் உங்கள் வீட்டை வச்சுக்கிங்க. அதோடு இணைந்த அந்த கிருபை நம்மோடு இருக்கும். அந்த கிருபையை பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபாசனம் மூலமாக நீர் படிப்பித்து கொடுத்த இந்த பாடல்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தையும் கிருபையும் துதியையும் வசனத்தையும் நாங்கள் இணைந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு இரக்கமாய் உதவி செய்யும். அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு ஆசீர்வாதமான பெட்டியாக இருக்க வேண்டுமானால்
அந்த கிருபாசனம் அங்கே இருக்கணும்ப்பா. அங்கிருந்து நீர் பேசணும். ரட்சகா, இந்த ஊழியத்தில் ஜனங்களை சந்திக்கிறதையும் ஜனங்களோடு பேசுகிறதையும் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறது, ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறதுமான ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறதுக்கு ரட்சகா தயவு செய்து நீர் உதவி செய்யும்படி என்னை தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மாறாத கிருபை சம்பூர்ணமாய் தாங்கி நடத்தி தம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும், தம்முடைய கிருபை தாங்கி ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.